உறவுகளுக்கு அன்பான வணக்கம். தைத்திருநாளிலே சந்திக்கிறோம். உறவுகள் எல்லோருக்குமே அன்பான தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். சில கொண்டாட்டங்கள், சில வேளைகளில் எங்களுடைய விசேட நாட்களில் நாங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரும். ஆனால் எங்களுடைய சுவையினம் காரணமாக அந்த கொண்டாட்டங்களை ரசிக்க முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எனவே எங்களுடைய சகோதரர் சேதுராமன் அவர்கள் நாவிதன்வெளியினுடைய 7ஆம் கிராமத்தை சேர்ந்தவர். கடந்த 2018ஆம் ஆண்டு ஒரு ஆக்சிடென்ட், சைக்கிள்ல போகும்போது விழுந்து அடிபட்டதன் காரணமாக இவருடைய இந்த கால் உடைஞ்சிருந்தது. அதுக்கு பிறகு முள்ளந்தண்டு எலும்பு பாதிக்கப்பட்டு முற்றுமுழுதா படுக்கையிலே இருக்கு. 2018 இருந்து இந்த 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 7 வருஷங்களாக படுக்கையில. அதுவும் இந்த வீடு இப்ப மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய நேரம், மழைக்குள்ள ஒழுகக்கூடிய ஒரு வீடு. பிள்ளைகள் 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு பிள்ளைய இவர் இப்ப இங்க வச்சு படிப்பிக்கிற கஷ்டம் அப்படின்றதால ஒரு ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுருக்காங்க. பழுகாமத்து ஹாஸ்டல்ல அவங்க படிச்சு கொண்டிருக்காங்க. அதே போல இன்னொரு பிள்ளை இப்ப 4ஆம் தரம் படிக்கிறாங்க. மனைவி முற்றுமுழுதா அவங்களோட அந்த கவனிப்புகளை செய்து கொண்டிருக்காங்க. இந்த இடம்தான் இவர் படுக்கக்கூடிய இடம். உண்மையா இந்த மழை நேரத்துல நாங்க வீட்டுக்குள்ள படுக்கிறதே எந்த அளவுக்கு குளிரா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். இந்த மழையில உடல் உபாதை, உடல் வருத்தம், அந்த நிலையிலையும் கூட அவர் இந்த இடத்துல படுத்து அவரோட அந்த நாட்களை கடத்துறதுன்றது நாங்க சொல்ல முடியாத ஒரு துயரம் மிகுந்த சம்பவம். எனவே நிறைய பேர் தனவந்தர்கள் இருக்கிறீங்க, நிறைய பேர் சில உதவிகளை செய்து கொண்டிருக்கிறீங்க. இப்ப கூட அவருக்கு சின்ன சின்ன உதவிகள் கிடைச்சிருக்குது. ஆனாலும் இன்னும் அந்த குடும்பத்தை சரியான முறையில கொண்டு போறதுக்கும் இந்த பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காகவும் சில உதவி செய்யக்கூடிய உள்ளங்கள் அவருக்கான உதவியை செய்யலாம். 7ஆம் கிராமத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா அவரோட நேரான நிலைமையை நீங்க பார்த்து அவருக்கான உதவியை செய்யலாம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். 2018ஆம் ஆண்டுல விழுந்துருந்தீங்க. 2018ல இப்ப முதல் இருந்தது 2018ல இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் கொஞ்சம் பரவாயில்லையா? எனக்கு இப்பதான் கொஞ்சம் வருஷம் கூட இருக்குதான் வருஷம் கூட. அந்த காலு முன்ன கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து மருந்து எடுத்து கொஞ்சம் இருக்கிறப்ப கொஞ்சம் இருந்த. இப்ப அந்த உடஞ்ச கால் இப்ப ரொம்ப எனக்கு வருஷம். இந்த புள்ளியில இருக்கிறதும் இந்த மூட்டு உடஞ்சதும் இந்த முன்னந்தண்டு அடிப்பட்டனால தூக்க வச்சு இப்படி பெறல வயிறு புல்லுக்கு நோவுது, கைக்கு அடியால புல்லுக்கு நோவுது. இப்ப நீங்க ஒரு மாசத்துல எத்தனை தடவை மருந்து எடுக்க போகணும்? நீங்க ஹாஸ்பிட்டல் மாசத்துக்கு 2 ட்ரிப் போகணும். 2 தடவை போகணும். பட்டர் மாத்திரை இருக்கு, யூரின் பட்டர் மாத்திரை இருக்கு. மாசம் 2 ட்ரிப், 15 நாளைக்கு ஒரு ட்ரிப் மாத்திரம். ஓட்டோல தான் போகணும். ஓட்டோவுக்கு 1000 ரூபாய் காசு எடுப்பாங்க ஒரு தடவை போய் வாரத்துக்கு. இப்ப இருக்கிற நிலைமையில இப்ப பிள்ளைகளை படிப்பிக்கிறது, மற்ற குடும்ப செலவுகளுக்கு என்ன செய்யறீங்க? ஒரு 3-4 ஆடு கிடக்கு, மற்ற ஒரு 5-6 கோழி கிடக்கு. மற்ற இந்த செட்டாட்டு என்னோட காசு கிடைக்கிறதுல தான் இந்த கடையில 3 கடையில சாமான அதெல்லாம் வாங்கிட்டது. ஒரு 5 என்னோட காசு எடுத்தாங்க கடை கொண்டு போய் கொடுக்குறது. மற்ற எனக்கு போக்கு காசு அந்த 7,000 ஒண்ணு கொடுக்குறாங்க, ஊனப்பட்ட காசு. அந்த காசு எடுத்து தான் ஆஸ்பத்திரிக்கு போற வார செலவுல பாத்துக்கிறது. மற்ற வீட்டுக்கு சாமான்களை அதுல தான் வாங்கிக்கிறது. இதுதான் இந்த வாழ்க்கை போகுது. பிள்ளைகளை படிக்க ஒரு பிள்ளைய கொண்டு செல்ல விட்டுருக்கேன். ஒரு பிள்ளை இங்க இருக்கு, மனுஷன் சோமலாவோட வர்த்தக்காரி. எதுவும் பெருசா ஒன்றும் படிப்பு ஒன்றும் இல்லை, பெருசா அந்த தொழிலாளர் அனுபவம் இல்லை. இப்போ நான் தான் இருந்து இந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு படுத்துக்கிட்டு இப்படி இல்லை என்னை தூக்க வைக்க, என்னை மனுஷி தான் தூக்க வைக்க, புல் பாட்டை எல்லாம் கோலத்துல செய்யறது. நம்மளோட புல்லை தான் காலை பிடிச்சி தூக்கி வைக்கிற வண்டியில மனுஷி இருக்கும், கட்டடத்துக்கு போடுறது வைக்கிறது, வண்டியை கொண்டு ரோட்டில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் இருக்கிறது. ஏன்னா எனக்கு படுத்த இருக்காது, பின்னுக்கு சூடு அடிக்கிறதுக்கு வருத்தமா இருக்கும். மரத்தை 2 தடவை நிற்கிற போவாது, அப்படியே படுத்தே இருக்கலாம். காலையில இருந்துட்டு இருக்கிறேன் இல்லைன்னு தெரியாது. மனசு கேட்டு உறுப்பினால்தான் எனக்கு பாக்குறது. நீங்க இப்ப இப்படி விழுறதுக்கு முதல் என்ன தொழில் செஞ்சீங்க? கூலிக்கு தொழில் தான் செஞ்சிருந்தேன். எல்லாம் நெல்லு கட்ட போறது, நேச மாட்ட போறது, கொல்லி கொட்ட போறது, எந்த வேலைன்னு இல்லை. எது வேலை கிடைக்குதோ எல்லா வேலைக்கும் நான் போறது. ஒரு தொழில்னு இல்லை, இது எந்த வேலை எங்க வருதோ எந்த வேலையா இருந்தாலும் நான் சொல்லி செய்வேன். அந்த வருமானத்தை வச்சு தான் நமக்கு நல்லா கொஞ்சம் நல்லா இருந்தேன். உளுந்த கை தான் எனக்கு இப்படி விஷயங்கள் நடந்தது. இப்படி கிடைக்கணும்னா வருத்தம் தான். உள்ளுக்கு போய் பார்த்ததுல உள்ளுக்கு ஓட்டதால தண்ணி ஒளி கொண்டிருக்கு. படுக்க இயலாது, ரூமுக்குள்ள படுக்க இயலாது, சாமி கமலம் படுக்க இயலாது. மற்ற இன்னொரு ரூம் இருக்கு, அதுலயும் படுக்காது.
இப்ப இந்த வீடு வந்து இப்போ சாதாரணமா 60 வருஷம் இருக்குமா. அவரோட பாட்டையும் கட்டி கொடுத்த வீடு தான், கொலனி வீடு. ஒரு 60 வருஷம் இருக்குன்னு சொல்லி ஆட்கள் சொன்னாங்க. இதுல யாரும் உங்களுக்கு வந்து உதவி செய்யலையா வைக்கலையா, இந்த மாதிரி ஆட்கள் தான் பார்த்து உதவி செய்யணும் வைக்கணும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி இருக்காங்க. ஆனா நமக்கு அப்படியேப்பட்ட உதவி ஒன்றும் வரல. சின்ன சின்ன உதவிகள் வந்து செஞ்சிருக்காங்க. இந்த கோழி கூடு கட்டி கொடுத்துருக்காங்க, ஆட்டுக்கட்டி ஒன்று கட்டி கொடுத்துருக்காங்க, ஆடு 4 கொடுத்து 5 ஆடு கொடுத்தாங்க. மாதிரி அதுல அதை வச்சுட்டானா அந்த சீவனையும் பார்த்துட்டு அது வருஷத்துக்கு ஒரு குட்டி தான் இந்த குட்டி போடுறது, 2 குட்டி வந்து போடுறதில்ல, அதுக்கெல்லாம் வச்சு சமாளிச்சுட்டு இப்படி போடுறேன். நானு உங்களுக்கு படுக்கையில உள்ளுக்கெல்லாம் அந்த இதெல்லாம் அவ்வளவு தூரத்துலதான் நான் படுத்துக்கிறது. மனுஷையும் அதுவும் ஒழுவும் அந்த அளவுக்கு மனுஷு படுக்கிற இடம் ஒழுவும் தான். நான் அந்த ஓரத்துல பெட்ஷீட்டை போட்டு ஓரத்துல படுத்து கொள்வாங்க. அதாவது இப்ப நீங்க இப்ப உங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் யாராவது உதவித்தொகை அப்படி ஒரு 5000 10,000 அப்படி தாரவங்க இருக்காங்களா? அப்படி ஒரு தொடர்ந்து தாரவங்க யாருமே இல்லை. என்னன்னா எனக்கு ஒரு முன்ன நம்ம ஒரு டீச்சர் இருக்காங்க, முன்னுக்கு அங்க டீச்சர், அந்த டீச்சர் எனக்கு மாதம் 5000 காசு கொடுத்துட்டு வந்தாங்க. அந்த அது கிடைக்கிறப்ப எனக்கு கரண்ட் காசு தண்ணி காசு கட்டுறதுக்கு மாசம் 1500 1300 வரும். தண்ணி காசு கரண்ட் காசு தான் அப்படிதான் வரும். அதுலயும் கட்டிக்கிறது. அந்த அந்த காசு கொடுத்ததும் அந்த காசுல தான் அந்த கரண்ட் காசு தண்ணி காசு நான் கட்டிக்கிறது. இப்ப அது இப்போ ஒரு 2 வருஷமா அந்த காசு கிடைக்கல. அந்த விசாரிச்சுட்டு போனாங்க, உங்களுக்கு அந்த பழைய மாதிரி செஞ்சு தாரன்ட்டு மறையும் அவங்க பென்ஷன் வாங்கி அவங்க லீவ் கேட்டாங்களா, நீ அது வராதுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அந்த இது மட்டும் கிடையாது. இப்ப அதுவும் இப்ப கிடைக்கிறது இல்லை, இந்த வரையும் கிடைக்கிறதில்ல. மற்ற ரோட்ல இருந்தா யாரும் தெரிஞ்சவங்க வந்து 200 காசு இல்லை செலவு கட்டணும். அதாவது இந்த காலத்துல எங்களுக்கு தெரியும், ஒரு சாதாரணமா ஒரு குடும்பத்தை நடத்துறதுன்னு சொன்னா எவ்வளவு தூரம் செலவு போகும்னு சொல்லி, சாதாரணமாக நடத்துறதுன்னு சொன்னாலே ஒரு 30,000க்கு மேற்பட்ட தொகை வந்து போகும். அதுல இப்ப கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு, இது எதுவுமே கட்டுறதுக்கு வந்து இவர கையில உழைப்பு இல்லை. இவர் உழைக்கும் போது யாரையும் நம்பல, அவர கையால உழைச்சி அவரை வாழ்ந்துட்டு இருந்தவர். இப்ப மனைவி வந்து இவரை பாக்குறதுலயே நேரம் போகுது, பிள்ளைகளை படிப்பிக்கிறது, பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புறதுலயே நேரம் போகுதுன்னு சொல்லக்குள்ள அவங்களால வேற தொழில் செய்ய முடியாது. ஆனா ஒரு சில நல்லுள்ளம் படைச்சவங்க வந்து கோழி வளர்க்கறதுக்குரிய ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க, அதே போல ஆடு வளர்ப்புக்குரிய ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. எனவே அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட வருமானத்தை பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் மிக முக்கியமா அடிப்படை தேவைகள்ல ஒன்றுதான் வீடு. எனவே வாழிடம் நல்லபடியாக இருக்குமா இருந்தா அவர் இந்த நோய்வாய்ப்பட்ட நிலையிலையும் அவர் ஓரளவுக்கு கொஞ்சம் சந்தோஷமா வாழக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே இந்த வீட்டை திருத்துறதுக்கான உதவியை யாராவது செய்யக்கூடியதாக இருந்தால் அந்த உதவியை எங்களுடைய அன்பான உறவுகள் செய்ய வரலாம். அதே போல அவரோட பிள்ளைகளோட படிப்பு செலவை பொறுப்பெடுக்கக்கூடிய மாதிரி, அல்லது அவருக்கு ஒரு உதவித்தொகையாக மாதம் மாதம் ஒவ்வொரு தொகை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய உறவுகள், அப்படி இருக்கக்கூடிய நிறைய நல்லுள்ளங்கள் இருக்கிறீங்க. ஆனா நீங்க கொடுக்கக்கூடிய தொகைகள் சரியான இடத்துக்கு போய் சேருதான்றது ஒரு சில வேளைகள்ல சந்தேகமா இருக்கலாம். எனவே இப்படியான நல்லுள்ளங்களுக்கு நீங்க கொடுத்து உதவலாம். நேரடியாக நீங்க உங்களோட குழுவினரையோ அல்லது நீங்களோ நேரடியாக வந்து இளங்கிராமத்துல இருக்கக்கூடிய அவரோட வீட்டோட நிலைமையை பார்த்து அந்த உதவிகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி அன்பாக கேட்டுக்கொள்றதை விட, நீங்க இந்த இடத்துல பார்க்கக்கூடியதா இருக்கும், அவர் படுக்கிற இடத்துக்கு மேலேயே வந்து ஒரு வாளி கட்டி தொங்க விட்டுருக்குது, அதுல கூட ஒழுகுது. அப்ப அந்த மலைக்கு மத்தியில இப்படியான ஒரு இடத்துலதான் அவங்க படுத்திருக்கிறாங்க. உள்ள நான் பார்க்கும்போது வீட்டுக்குள்ளையும் வந்து பானை வச்சு அதுல தண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி, அதாவது மூளைகளால ஒழுகக்கூடிய மாதிரி இருக்கு. எனவே தாயும் பிள்ளையும் வந்து இந்த மண்டபத்துக்குள்ள, சின்ன மண்டபத்துக்குள்ள படுக்கும்போது இவர் வந்து இப்ப இதுல கஷ்டப்பட்டு படுத்துக் கொண்டிருக்கிறார். எனவே முடிஞ்ச வரைக்கும் அன்பான உறவுகள் இந்த தைத்திருநாள்ல நல்லபடியா கொண்டாடி கொண்டிருக்கிறது போல அவங்களோட எதிர்காலத்துல அவங்களும் சிறப்பான கொண்டாட்டங்களை அனுபவிக்கணும். அதே போல பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அன்பாக கேட்டுக்கொள்றோம். மீண்டும் ஒரு காணொளியில சந்திக்கலாம். நன்றி.